Hi viewers, this is Rani Venkat. Linkers, connectives and conjunctions கான drill exercise ஓட answers தான் இதில் கொடுத்திருக்கேன். Sorry for delay answers. இந்த தடவை answer போடுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் delay ஆயிருச்சு. So before going to the video, என்னோட சேனலை subscribe பண்ணாமல் இருந்தீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. Let's go to the video now. So இதுதான் நான் உங்களுக்கு கொடுத்திருந்த exercise fill with appropriate linkers or connectives கொடுத்திருக்கேன். 10 sentences இருக்கு. You have to identify the type of sentence whether it is a simple or complex or compound. என்ன type of sentence னு identify பண்ணுங்க and related to the meaning of the sentence அந்த sentenceக்கு என்ன linkers யூஸ் பண்ணா அந்த இடத்துல appropriate இருக்குமோ அதுக்கேத்த linkers நம்ம add பண்ணிருக்கணும். Let's go to the answers now. Okay, fill with appropriate linkers or connectives. La first one பாருங்க. Dash my friend is rich, he is happy. அப்போ என்னோட friend ரிச்சா இருக்கான், ஹாப்பியா இருக்கான். ஃபர்ஸ்ட் ஆக்ஷனுக்கு முன்னாடி நமக்கு அங்க டேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ரீசன் ரிச்சா இருக்கனால தான் ஹாப்பியா இருக்கான்னு சொல்லும்போது அஸோ சின்ஸோ அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றோம். ஸோ சின்ஸ் மை ஃப்ரெண்ட் இஸ் ரிச் ஹீ இஸ் ஹாப்பின்னு எழுதியிருக்கேன். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டேஷ் மீட்டிங் மை கசின் ஆஃப்டர் அ லாங் டைம் I am so excited. அப்போ என்னோட கசினை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன், நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன்னு சொல்லும்போது இட் இஸ் ஆல்சோ ரீசனோட டைப் தான். அண்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆக்ஷனில் தான் டேஷ் அங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் மீட்டிங் அப்படின்றது வேர்போட ஐஎன்ஜி வந்திருக்கு. ஸோ அதை ஒரு ஃப்ரேஸ் ஃபார்மில் எடுத்திருக்காங்கன்ற போது இது நம்ம சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ அதுக்கான ரீசனுக்குரிய லிங்க் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன் அக்கௌண்ட் ஆஃப். ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்குது. Third question, have healthy food dash you will fall ill. அப்போ healthy food எடுத்துக்கணும், நீங்கள் இல்லா ஃபால் ஆயிருவீங்க, உங்களுக்கு உடம்புக்கு முடியாமல் போயிடும் அப்படின்னு சொன்னால் அதை எடுத்துக்கலனா அப்படின்னு சொல்லும்போது we have to use காம்பவுண்டோட நெகட்டிவ் கண்டிஷனுக்கு இருக்கிற ஆர் எல்ஸ் இல்லைனா அதர்வைஸ் அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். சென்டென்ஸ் 4 பார்த்தீங்க அப்படின்னா it started raining dash we were unable to play. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, எங்களால் விளையாட முடியலை அப்படின்றது செகண்ட் ஆக்ஷனுக்கு முன்னாடி டேஷ் வரும்போது இட் இஸ் கிளியர்லி நோன் தட் நம்ம காம்பவுண்ட்கான லிங்க் வேர்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரீசன் மழை பெய்ய ஆரம்பிச்சனால தான் விளையாட முடியல, அதனால் அந்த இடத்துல ஸோ அப்படின்ற லிங்கர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. டேஷ் பிரவீன் ரீச் த ஸ்டேஷன் ஆன் டைம் ஹி மிஸ்ட் த ட்ரெயின். ஸ்டேஷனுக்கு டயத்துக்கு போயிட்டான், ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டான். அப்போ இது காம்ப்ளெக்ஸோட லிங்க் வேர்டு ஃபர்ஸ்ட் ஆக்ஷனுக்கு முன்னாடி டேஷ் இருக்குது. ஸோ தோ, ஆல்தோ இல்லை ஈவன் தோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். சிக்ஸ்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டேஷ் யூ ப்ராக்டிஸ் வெல் யூ வில் வின் த மேட்ச். அப்போது இப்போ ப்ராக்டிஸ் பண்ணால் நீங்கள் மேட்ச்சில் வின் பண்ணுவீங்க அப்படின்றது பாசிட்டிவ் கண்டிஷனோட சிம்பிள், அதனால் அந்த இடத்துல இஃப் அப்படின்ற லிங்க் வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். செவன்த் கொஸ்டின் டேஷ் த டீச்சர் என்டர்ட் த கிளாஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் விஷ் ஹர். அப்போ டீச்சர் கிளாஸ்க்குள்ளே வந்தாங்க, வந்த உடனே ஸ்டூடெண்ட்ஸ் விஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ ஹேவிங் டூ ஆப்ஷன்ஸ், அஸ் சூன் அஸ் எழுதிக்கலாம் இல்லை வென் அப்படின்றதும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் காம்ப்ளெக்ஸ்க்கான லிங்க் வேர்டு தான். Question number 8, my grandma is old but she is brisk. அப்போ இந்த இடத்துல என்னோட grandma ஓல்டாக இருக்காங்க, பிரிஸ்காக இருக்காங்க. when you are old நம்மகிட்ட அந்த பிரிஸ்க்னஸ் குறைஞ்சிரும் அப்படின்றதான் சொல்லுவோம். ஸோ கான்ட்ராஸ்டாக இருக்குது அண்ட் செகண்ட் ஆக்ஷனுக்கு முன்னாடி டேஷ் வந்திருக்கு, அதனால நம்ம பட் அப்படின்ற காம்பவுண்ட்குரிய கான்ட்ராஸ்டுக்கான கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 9, dash you obey the road rules you will be punished. அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆக்ஷனுக்கு முன்னாடி டேஷ் வந்திருக்கு. ஸோ காம்ப்ளெக்ஸ்க்கான லிங்க் வேர்ட் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் நெகட்டிவ் கண்டிஷனிங் ரோட் ரூல்ஸ் ஒபே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது இஃப் நாட் நீங்கள் ஒபே பண்ணலைன்னா ஸோ அதுக்கான லிங்க் வேர்ட் அந்த நெகட்டிவ் கண்டிஷனுக்கு அன்லெஸ் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் கொஸ்டின், in spite of listening carefully Maya didn't understand. அப்போ இந்த இடத்துல டேஷ் லிசனிங் வரும்போது லிசனோட ஐஎன்ஜி இருக்குது. ஸோ ஃப்ரேஸ் ஃபார்ம் சிம்பிள்கான லிங்க் வேர்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறோம், மாயாவுக்கு புரியலை அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம். ஸோ வென் யூ லிசன் கேர்ஃபுல்லி நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கணும். அப்போ ஆகலை அப்படின்ற போது கான்ட்ராஸ்ட்கான சிம்பிள்குரிய அந்த ப்ரிப்போர்ஷனல் ஃப்ரேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்னு எழுதியிருக்கோம். மேபி இந்த இடத்துல டெஸ்பைட் எழுதலாம், டெஸ்பைட் வந்தால் ஆஃப் வரக்கூடாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இந்த 10 சென்டென்சஸ்லேயும் நம்ம எந்த இடத்துல எந்த லிங்கர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்து உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்குரிய உங்களுக்கு எக்ஸசைஸ் ட்ரில் எக்ஸசைஸ் கண்டிப்பாக போடுறேன். தேங்க்யூ.